ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ செய்தி போவதற்கு முன்பதாக நம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் மாற்றித்தாரு. இந்த நாள் என்ன வார்த்தை பேச ஆவியான சித்தம் வைத்திரோ அந்த வார்த்தையை ஆண்டவர் நீர் பேசும்படியாக அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் விரோதமான சத்துரு கிரியைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் என் இயேசு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை நீ அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வேதத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வேதத்தை அறிந்து பாருங்கள், இதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நமக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம் சத்தியத்தை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும், அந்த வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வசனத்தின்படி நம்ம வாடும்போது தான் தேவன் நமக்கு கிரியை செய்கிறான். கடைசி காலத்தில் இந்த வசன வேத புரட்டங்கள் வரும்பொழுது சத்தியம் அறியாவிட்டால், சத்தியம் புரியாவிட்டால், சத்தியத்தை தெரியாக தெரிந்து கொள்ளாவிட்டால், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கிற காலமாய் இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த பைபிள் நமக்கு தெளிவாக அந்த காரியத்தை சொல்லி இருக்கிறது. அதனால அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சத்தியத்திலே அறிந்து கொள்ள வேண்டும். இதை சங்கீதக்காரன் 1 சொல்லும் பொழுது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் உள்ள மனுஷன் அவன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய செயல்கள் எல்லாம் வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொன்னால், நம்ம ஒரு பிரச்சனை விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் சத்தியம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். சத்தியத்தை கேட்பதோடு மாத்திரமல்ல, வாசிப்பதோடு மாத்திரமல்ல, அதன்படி செய்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக அந்த காரியத்தை சொல்லி இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34 36 வசனங்களை வாசிக்கிறேன். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன விடுதலை விடுதலை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தேசம் 1947 விடுதலை அடைந்தது. என்னத்திலிருந்தெல்லாம் விடுதலை அடைந்தோம்? நாம் எப்படி இன்றைக்கு சுதந்திரமாக பேசுகிறோம்? நமக்கென்று எல்லா காரியத்தையும் நாம் தீர்மானம் எடுக்கிறோம். நமக்கென்று ஒரு எலெக்ஷனை நடத்துகிறோம். நாம் மக்களை தேர்ந்தெடுக்கிறோம். அவர்கள் மூலமாக ஆளுகை செய்கிறோம். எல்லாவற்றையும் நமக்கென்று நாம் நியமித்துக் கொள்கிறோம். பல தேசங்களுக்கு நம்ம போகிறோம். பல காரியங்கள் எல்லாவற்றையும் சுயாதீனமாய் இண்டிபெண்டாக செய்வதற்காக தான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையானோம். என்னுடைய தாத்தா ஒரு ரயில்வேல வேலை செய்து கொண்டிருந்தார். அவரோட காரியத்தை குறித்து நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். அவர் வேலை செய்யும் பொழுது அவர் ரயில்வேல ஒரு டிரைவராக இருந்தார். அப்பொழுது இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவர்களும் அவர்களும் டிரைவராக இருந்தார்கள். அவர்கள் அந்த தேசத்தை சேர்ந்தவர்கள். 2 பேரும் ஒரே வேலை தான் செய்வாங்க. ஆனால் சம்பளத்தில் 2 பேருக்கும் வித்தியாசம் இருந்தது. இவரோட சம்பளம் குறைவு, ஆனால் அவர்களுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருந்து இங்கே வேலை செய்வர்களுக்கு சம்பளம் அதிகம். அது இல்லாமல் அவருக்கு கொடுத்திருக்கிற 2 வேலைக்காரர்கள் எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. வீட்டுக்கு வேலை செய்வதற்கென்றே 2 வேலைக்காரர்கள் இருந்தார்கள். 2 பேருக்கு ஒரே வேலை தான், ஒரே காரியத்தை செய்கிறார்கள். ஆனால் வித்தியாசம் என்னன்னா, சம்பளத்திலும் குறைவு, வேலையிலும் அவர்களுக்கு உதவி செய்வதற்கென்று அவர்களுக்கென்று ஆட்களும் கொடுத்திருந்தார்கள். அப்போ ஒரு வித்தியாசத்தை கொடுத்திருக்கார். ஏனென்றால் அந்த தேசம் நம்மை ஆண்டு கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. எல்லோருக்கும் ஒரே போல, ஆமேன், எல்லா மனிதருக்கும் ஒரே போலதான், ஒரே வேலை செய்தால் ஒரே சம்பளம் தான், 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்கப்படுகிறது. இந்த வித்தியாசம் இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு அவர்கள் பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன்
எல்லாம் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அன்றைக்கு தேசம் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. ஆனா இன்றைக்கு நாம் ஏதோ ஒன்றில் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். போதைப் பொருளுக்கு ஒரு சிலர் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். குடிப்பழக்கத்துக்கு சிலர் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். சில பாவ இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். அவனால் அவனை விடுதலையாக்க அவனுக்கு வழி தெரியல. நான் செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறேன், ஆனாலும் என்னை ஏதோ ஒன்று அடிமைப்படுத்தி இருக்கிறது. அதை தான் இயேசு இங்கு சொல்லுகிறார், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான். அப்படின்னா பிசாசுக்கு அவன் அடிமைப்பட்டு விட்டான். பிசாசு பாவம் செய்ய வைத்து, பாவத்தில் விழ வைத்து, அந்த பாவத்தில் அவன் சிக்க வைத்து அவனை அடிமைப்படுத்தி கொள்ளுகிறது. ஒரு நாள் ஒரு அருமையான வேடிக்கையான கதை ஒன்று சொல்லுவார்கள். ஒரு நாள் ஒரு பெரிய ஜமீன்தார் வீட்டோட பையன் அவன் இருந்தான். அவன் சின்ன பையனாக இருந்தான். அவன் ஒரு நாள் என்ன செய்வான், இந்த உண்டி வேலை எடுத்துக்கொண்டு வெளியில் அடித்து விளையாடும் போது ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு வாத்து இருந்தது. அந்த வாத்தை இவன் அடித்து விட்டான். அடித்த உடனே அது செத்துருச்சு. உடனே இவங்க வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரனை பார்த்து விட்டு அவன் சொன்னான், தம்பி என்னப்பா அந்த வாத்தை கொன்னிட்டியே, சரி யார்ட்டி நீ சொல்லாத, நான் அதை மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதை மறைத்து வைத்து விட்டு அதை குழி தோண்டி அவன் புதைத்து விட்டான். அப்புறம் ஒவ்வொரு நாள் இந்த சின்ன பையனை பார்த்து இவன் சொல்ல, இந்த வேலைக்காரன், இவன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் சொல்லுவான், பார் இந்த வீட்டு வேலையை செய், நீ இந்த துணியை எடுத்து துவைத்து போடு, இதை செய் அதை செய்ய சொல்லி ஒவ்வொரு நாளும் மிரட்டி கொண்டே இருப்பான். அப்புறம் இவன் ரொம்ப மிரட்டுறியா அப்படின்னு கேட்டா, வாத்து இருக்குதுல நான் சொல்லிடுவேன். இப்படி ஒவ்வொரு நாளும் அவனை பயமுறுத்தி கொண்டிருந்தது. ஒரு நாள் இவனுக்கு ரொம்ப வேதனையோடு இருந்த அவருடைய தகப்பனார் பார்த்தார். ஏன்பா இப்படி வேதனையோடு இருக்கிற? இல்லப்பா, நான் ஒரு தவறு செய்து விட்டேன். பக்கத்து வீட்டு வாத்தை நான் அடித்து கொண்டுட்டேன். அது வேலைக்காரன் பார்த்துட்டான். அவன் பார்த்து அவங்க சொல்லாதபடிக்கு தான் அவன் மறைத்ததுனால தான் பயந்துட்டு இருக்க. அவன் இப்போ வேலைக்கு கொள்றான், என்னை நிறைய வேலை வாங்குறான் என்று சொன்னான். அப்போ அவர் சொன்னார், சரி நான் வா போகலாம் என்று சொல்லி அந்த வீட்டுக்கு போய் இந்த மாதிரி பையன் வாத்தை கொண்டுட்டான், அதோட விளக்கரையத்தை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுத்து விட்டார். அதை கொடுத்த உடனே அடுத்த நாள் இவன் இது செய்யும் போது முடியாதுன்றான். வாத்து அப்படின்னு அதெல்லாம் நேத்தோட முடிஞ்சு போச்சு. நான் என்னைக்கு நான் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறேனோ, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுகிறான். ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் இரத்தமாய் இருக்கிறது. நம் பாவங்களை மன்னிப்பது மாத்திரமல்ல, அதை முழுவதுமாக சுத்திகரிக்கிறார். அதனால பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான். அப்படின்னா பிசாசு அவனை அடிமைப்படுத்தி வைத்து இருக்கிறது. பாவ இச்சைகளிலே விழ வைத்து அதிலிருந்து விடுபட முடியாமல் அநேகர் இந்த காரியங்களை சிக்கி கொண்டு தவித்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால தான் இயேசு சொல்றார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அது மெய்யான விடுதலையை தான் ஆண்டவர் கொடுக்கிறார். அருமையான ஒரு மனிதரை தெரியும், நல்ல ஒரு மனிதர் தான். அவர் ஒரு நாள் திடீரென்று அவருக்கு ஒரு குறிப்பிட்ட வயதுல அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து விட்டது. ஹார்ட் அட்டாக் வந்ததுனால அவர் டாக்டர் சொல்லிட்டாங்க, குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அவர் பார்க்கலாம், அதுக்கப்புறம் தான் பிழைப்பாரா இல்லைன்னு சொல்ல முடியும் என்று சொல்லி அவருக்கு ஒரு 72 மணி நேரங்களை கொடுத்திருந்தார். 72 மணி நேரத்துக்கு பிற்பாடு அவர் பிழைத்து கொண்டார். ஆனால் டாக்டர் சொன்னாங்க, அது முன்பதாக நல்லா ஸ்மோக் பண்ணி கொண்டிருந்தார், நல்லா ட்ரிங்க்ஸ் எடுத்து கொண்டிருந்த மனுஷர். இனிமேல் நீங்கள் ஸ்மோக்கும் பண்ணக்கூடாது, ட்ரிங்க்ஸும் எடுக்கக்கூடாது, ஏனென்றால் உங்கள் ஹார்ட்டுக்கு அது பாதிப்பு உண்டாக்குது என்று சொல்லி அந்த டாக்டர் அட்வைஸ் பண்ணார். அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அன்னையோடவே அந்த ட்ரிங்க்ஸ் எடுப்பதும் இல்லை, ஸ்மோக் பண்ணுவதில் முழுமையாக விட்டு விட்டார். கொஞ்ச காலங்கள் ஆனதுக்கு பிற்பாடு அவர் ஒரு நாள் சொன்னார், நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் போய் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய பிள்ளையாக அவர் மாறிவிட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதல்ல பாவத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிட்டார். ஆனா பாவத்தை விட்டு விட்டாங்களே தவிர அதிலிருந்து விடுதலை ஆகவில்லை. ஏனென்றால் உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும், அது உன் வாசற்படியிலே படுத்திருக்கும், அதை விட்டுட்டார். ஆனால் அந்த பாவம் எப்பொழுது மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னால், என்றைக்கு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அன்றைக்கு தான் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவத்தை மன்னிக்கிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் மாத்திரமே நம்மை சுத்திகரிக்கும். அது வரைக்கும் பாவம் செய்யாதபடிக்கு பயந்தா இருந்தாரே தவிர முழுமையான விடுதலை அல்ல. இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் நினைக்கிறார், அது விட்டுட்டாங்க, நான் இனிமேல் அதுக்கு தொடர்பு இல்லை,
எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, நான் இப்போ அந்த பழக்கத்துக்கு நான் போகிறது இல்லை, இப்போ அந்த தொடர்பில் நான் இல்லை, நான் அதெல்லாம் விட்டுட்டேன். என் அன்பு தேவனுடைய, அதெல்லாம் விடுவது வேற. ஆனால் முழுமை எப்பொழுது அடைகிறது என்று சொன்னால், இயேசு அண்டை வந்து, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோட அண்டையில் வந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்மேல் கிருபையாயிரும், நான் பாவம் செய்யாதபடிக்கு எனக்கு உதவி செய்யும், ஏற்கனவே நான் செய்த பாவங்களை தயவு கூர்ந்து மன்னியும், உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லும் பொழுதுதான் உங்களுடைய பாவத்திலிருந்து பரிபூர்ணமான விடுதலை உண்டாகிறது. பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியும். ஆனால் ஒரு நாள் அந்த பாவத்தோட விளைவை நீங்க பார்க்க முடியும். அந்த குறிப்பிட்ட மனிதர், அவர் அந்த ஸ்மோக் எல்லாம் விட்டுட்டார். அவர் பல ஆண்டுகள் ஆனது. அதற்கு பிற்பாடு அவருக்கு ஒரு வியாதி வந்தது. அந்த வியாதி வந்த உடனே அது அவர் டாக்டர் கேட்ட, நீங்க ஏற்கனவே நீங்க ஸ்மோக் பண்ணீங்களா? அதனால தான் வந்தது. அவர் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனா அதற்கு பிற்பாடு அந்த ஒரு வியாதி அவருக்கு வந்த உடனே அவர் பயந்து போய் அந்த ஆண்டவரிடத்தில் அன்னைக்கு ஒப்பு கொடுத்தார். அதற்கு பிற்பாடு தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவோட வந்து தன் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவோட ரத்தத்தினால கழுவப்பட்டு சுத்திகரித்து ஞானஸ்தானம் பெற்று தேவனுடைய பிள்ளையாக மாறினார். அதற்கு பிற்பாடு கொஞ்ச காலத்திலேயே அந்த வியாதி அவரை முழுமையாக விட்டு நீங்கி அவர் சுகத்தோடு இருந்து இப்பொழுது அவர் இல்லை, அவர் மரித்து விட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அப்போ பாவம் எப்படின்னா தொடர்ந்து பிடிக்கும். அதுதான் சொல்லுகிறார், உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும், அது உன் வாசற்படியிலே படுத்திருக்கும். அது மாத்திரமல்ல, உன்னையோட போவதில்ல, அது உன் சந்ததியும் அது தொடரும். அந்த பிள்ளைங்க பாவம் இன்னசென்டா இருப்பாங்க. அவங்களுக்கு ஏன் இந்த பலவீனம் வந்ததுன்னு தெரியாது, ஏன் இந்த வியாதி வந்தது என்று தெரியாது. அதனால்தான் அந்த பாவத்தோட விளைவுகள் உன்னை மாத்திரமல்ல உன் சந்ததியை அதை பாதிக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்குவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுதலையாக்குவார். ஆமென். அப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் தான் உங்களை விடுதலை ஆக்க முடியும். அதனால்தான் சத்தியம் வேதத்தை நீங்கள் அறியதான் ஆண்டவர் இதெல்லாம் பாவம் என்பதை உங்களுக்கு உணர்த்துறார். ஏனென்றால் நீங்கள் சத்தியத்தை வாசித்தா தான் தெரியும். சத்தியத்தை வாசிக்கலனா பல காரியங்கள் நமக்கு புரியாது. இது பாவம் என்றே நமக்கு தெரியாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரன் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுபவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீரன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை அநேகர் படித்திருக்கிறார்கள், அநேகருக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இது பாவம் என்று இன்னைக்கு வசனத்தை அறிந்து கொண்டாதான் புரிந்து கொள்ள முடியும். ஆமென். வீண் என்று சொல்ல வேஸ்ட் ஆவலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது எவ்வளவு பெரிய பாவம் என்று வேதத்தை அறிந்தால்தான் நீங்க அது புரிந்து கொள்ள முடியும். அப்ப வேதத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் உங்களோட வாழ்க்கையில் உங்கள்கிட்ட இருக்கிற குறைகளை அவர் அப்படியே நமக்கு சுட்டி காட்டுவார். அதை சுட்டி காட்டும் பொழுதுதான் நம்ம என்ன செய்வோம், அந்த பாவம் என்று நாம் உணர்கிறோம். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? அப்ப நம்ம அது பாவம் என்று உணர்ந்த உடனே, ஆண்டவரே இந்த பாவம் இனி செய்யாதபடிக்கு எனக்கு காத்துக்கொள்ளும் என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்கும் போது ஆண்டவர் நமக்கு விடுதலையை கொடுக்கிறார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை வாசிக்கிறேன். அவளுடைய மனது கடினப்பட்டது, இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீக்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்க ஒரு கேள்வி உண்டு. பழைய ஏற்பாடும் சத்தியம் இருக்கிறது தானே, புதிய ஏற்பாடும் சத்தியம் இருக்கிறது தானே. இந்த பழைய ஏற்பாட்டை மாத்திரம் கை கொள்ளும் பொழுது என்னன்னா பரிபூர்ணமான விடுதலை உண்டாகாது. மோசே நியாய பிரமாணத்தை கொடுத்தார். மோசே மூலமாக தான் நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது.
அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, மோசே தேவனுடைய பிரசன்னத்தினால தேவனுடைய வார்த்தையை கேட்டு சீனாய் மலையில ஆண்டவரோட முகமுகமாய் பேசின உடனே மோசையோட முகத்துல ஒரு முக்காடு போட்டு கொண்டார். ஜனங்கள் அவருடைய முகத்தை பார்க்க கூடாத அளவுக்கு வெளிச்சம் இருந்ததுனால் அந்த முக்காடு இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. இன்றைக்கு யூதரோட வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவங்களுடைய வேத புஸ்தகத்துல பழைய ஏற்பாடு மட்டும்தான் இருக்கிறது. அந்த பழைய ஏற்பாடு தான் அவர்கள் வாசிக்கிறார்கள், அதை தான் அவர்கள் கை கொள்ளுகிறார்கள். பழைய ஏற்பாட்டின் கை கொள்ளும் பொழுது அதில் உள்ள ரகசியங்கள் எல்லாம் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் புதிய ஏற்பாடு படிக்கும் பொழுது மட்டும்தான் விடுதலை ஆக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவோட வசனத்தை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த முக்காடு நீக்கப்படுகிறது, அதில் உள்ள பல ரகசியங்கள் வெளிப்படுகிறது. இதை அறிந்து கொள்ளாமல் அதை மாத்திரம் நாம் படித்துக் கொண்டால் மேலோட்டமாக அறிந்து கொள்ள முடியுமே தவிர வேதத்துடைய மறைப்பொருளை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நமக்கு அது வெளிப்படுத்தப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதனால்தான் சொல்றார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யான விடுதலை ஆவீர்கள், அதுதான் உங்களுக்கு பரிபூரணம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதது நிமித்தமாக நமக்கு என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக நமக்கு இன்றைக்கு இரட்சிப்பின் சந்தோஷத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த பழைய ஏற்பாடு மட்டும் வாசித்து விட்டு நம்ம இருக்கிறவர்களுக்கு என்னன்னா, இயேசு கிறிஸ்துவோட புதிய ஏற்பாட்டோட அந்த 27 புஸ்தகங்கள் வாசிக்கும் பொழுதுதான் பல காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டோட காரியமும் புதிய ஏற்பாட்டோட காரியமும் பல டேனியலோட புஸ்தகத்தோட விளக்கம் மற்றும் பல எல்லா காரியங்களையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அந்த தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாகவே வெளிப்படுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் முன் மாதிரியா இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலும் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர்? ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு சொல்றார், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால், சத்தியம் உங்களை விடுதலையாக்கினால். நாங்க ஆபிரகாமோட சந்ததியப்பா, எங்களுடைய முற்பிதாக்கள் ஆபிரகாமோட சந்ததியில வந்திருக்கோம், நாங்க யாருக்குமே அடிமையால் இருந்ததில்லை. அப்படி இருக்கும்போது நீங்க விடுதலை ஆவீர்கள் என்று எப்படி சொல்லுவீர்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் குமாரன் விடுதலையாக்கினால், அப்படி என்றால் வேத வசனத்தில் இயேசு கிறிஸ்து மூலமாக மாத்திரம்தான் விடுதலை உண்டு. அவர்கள் அதனால் இன்றைய வரைக்கும் அவர்கள் விடுதலை அடையாமல் இன்றைய வரைக்கும் அவர்களுடைய முகத்துல ஒரு முக்காடு போடப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் இரக்கம் காண்பிப்பார், அது வேற. ஆனா பல ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும், பல தேவ திட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி சொல்ல, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவர் வந்து எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி தருவார். அதுதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அந்த சமாரிய ஸ்திரீ சொல்றார், மேசியா வருவார், அவர் வந்து எல்லாவற்றையும் எங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று சொல்லி இருக்கிறது. இயேசு உன்னோடு கூட பேசுகிறவரே அவர் மேசியா, அவர் சொல்ற வார்த்தையின்படி. அதனால்தான் மரியாள் இடத்துல போகும் திராட்சரசம் குறைவுபட்டவன இயேசு சொல்லுகிறார், மரியாள் உனக்கும் எனக்கு என்ன? அப்போ மரியாள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இயேசு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நீங்கள் செய்ய ஆரம்பித்தால் வேத வசனத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இயேசுதான் சத்தியம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், அப்பொழுதுதான் உங்களுடைய குறைவு நிறைவாக்கப்படும். திராட்சரசம் குறைவுபட்ட இடத்துல இயேசு சொன்ன வார்த்தையின்படி அந்த 6 கற்சாடில தண்ணீர் நிரப்பின உடனே அவருடைய குறைவு நிறைவானது. ஆமென். பூமிக்குரிய காரியம் மாத்திரமல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் இயேசுவே நம்மளை கொண்டு செல்ல வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் வழியாக தான் நாம் போக முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18-19 வசனமும், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 1-2 இந்த 2 வசனங்களில வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து அந்த வேத பகுதியை வாசிக்கிறார். நான் அதை உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது 18ஆம் அதிகாரம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்,
தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. இதை அவர் வாசிக்கிறார். தேவாலயத்தில் அவரிடத்துல ஒரு புஸ்தக சுருளை கொண்டு வந்து கொடுக்கிறார், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை. அதை இயேசு வாசிக்கிறார். தன்னை குறித்து வேதம் எழுதின பகுதியை அவர் வாசித்து, இன்றைக்கு இந்த வசனம் நிறைவேறினது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் யார் என்பதை குறித்ததான ஒரு குறிப்பேட்டை ஏசாயா தீர்க்கதரிசி எழுதினதை, இயேசு தன்னை குறித்து எழுதினதை அவர் படிக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவருடைய கண்கள் எல்லாம் இன்றைக்கு மறைக்கப்பட்டு, அதனால்தான் சொல்றார், குருடருக்கு பார்வையையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், ஆமென், இயேசுதான் கொடுக்க முடியும் என்று சொல்லி அது தெளிவாக இருக்கிறது. அவர்களை அறிந்து கொள்ளவில்லை, யூதர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்ததினால், நாம் இயேசுவை தெய்வம் என்று அறிந்து கொண்டதினால், இன்றைக்கு நமக்கு விடுதலையை தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். குமாரன் விடுதலை ஆக்கிறதுனால பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் தேவன் நம்மை விடுதலை ஆக்கி, அடிமைத்தனத்திலிருந்து தேவன் விடுதலை ஆக்கி, பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழும்படிக்கு தம்முடைய ஆவியை கொடுத்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, இந்த பூமியிலே வாழ்வதற்கு தேவன் பலன் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பாவத்திலிருந்து விடுபட அநேகருக்கு வழி தெரியல. பாவத்தை விட்டு விட்டுட்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனா பாவ இச்சைகள், கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் எப்படி நடக்க முடியும்? இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? ஆவியானவர் பலன் இல்லாமல் இதை செய்யவே முடியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் வாசிக்கிறார் பாருங்க. அவர்களுக்கு வாசிக்கப்பட்டது, அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது, நம்முடைய கண்களை தேவன் திறந்தார். அவர்களுக்கு புரியவே இல்லை. இதே வேத வசனம் இயேசுவை குறித்து தான் எழுதியிருக்க. அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வசனம் நிறைவேறிட்டு. லூக்கா 4:21 அப்பொழுது அவர்களோடு பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. ஆமென். 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இயேசு அது சொல்லுகிற இந்த வார்த்தை நிறைவேறிற்று. ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 500 வருடங்களுக்கு முன்பதாக எழுதின அந்த தீர்க்க தரிசனத்தை இயேசு அந்த நாள் வாசித்து அதை நிறைவேற்றினார். ஆமென். அதை இருதய நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். ஆமென். விடுதலையை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் விடுதலை நாயகன். ஏனென்றால் நமக்கு தெரியும், எகிப்து தேசத்தில் 430 வருடங்கள் அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் எபிரேயர்களை தேவன் மோசே என்ற தீர்க்கதரிசி மூலமாக பார்வோன் கைக்கு விடுதலையாக்கி சுதந்திர தேசமான கானான் தேசத்தை அவளுக்கு கொடுத்தாரே. உன் வாழ்க்கையிலும் இன்றைக்கு பரம கானானை நோக்கித்தான் நம்முடைய பிரயாணம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. தேவன் அதனால தான் பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, சாபத்திலிருந்து விடுதலையாக்கி, நமக்கு தம்முடைய ஆவியை கொடுத்து, ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியின் வல்லமினாலே நிரப்பி பரிசுத்தமாய் வாழும்படிக்கு அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் மத்தியிலே நான் வாசம் செய்கிறேன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தை, அதே அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் மத்தியிலே தான் இருக்கிறோம். நம்மை சுற்றிலும் பாவம் இருக்கிறது, பாவத்தின் மத்தியிலே இருக்கிறோம். ஆனாலும் பாவம் செய்யாதபடிக்கு வாழ்வதற்கு தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றி இருக்கிறார். நாம் அதனால் தான் இன்றைக்கு பரிசுத்தமாய் வாழ்கிறோம். பரிசுத்தவானும் நீதிமானுமாய் தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். இயேசுவோட ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். வேண்டும் பொழுது நம்முடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11 வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிர முடியாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். தேவாலயத்துக்கு எப்பொழுது போகிற ஒரு தேவனுடைய மனுஷிதான்.
அவள் கூனியாக இருக்கிறாள். 18 வருஷம் கூனி. நம்ம கூட சில வேளையில சில பலவீனங்கள் இருக்கும். ஆனா அந்த பலவீனத்தை நம்ம நாளடைவில் நம்ம அப்படியே பழக்கமாக்கி கொள்வோம், அது ஒத்துக்கொள்வோம். இப்போ நமக்கு என்னன்னா, சில வியாதிகள் நம்ம விட்டு நீங்காதுன்னு நினைக்கிறோம். இந்த சுகர் கம்ப்ளைண்ட் பார்க்கும் பொழுது இன்னைக்கு உலகத்தில் எல்லாருக்கும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த சுகர் கம்ப்ளைண்ட் எனக்கு எப்படி விடுதலை ஆகும்? இதுல இருந்து எப்படி நான் விடுதலை ஆவேன்? அதெல்லாம் இருக்குது, அதில் எல்லாத்துக்கும் இருக்கிறது காமன். அப்படி அல்ல. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினா மெய்யான விடுதலை உண்டு. ஆனா அந்த மைண்ட் சொல்லுது அப்படியே இது அப்படிதான் இருக்கும். 18 வருஷம் கூனியப்பா, எப்போது போகிறார்? ஆனால் இயேசு அங்க வருகிறார். அந்த இயேசு வந்து பலவீனப்படுத்துற ஆவி என்று தேவன் கண்டார். அவளை விடுதலை ஆக்கினாள். அவள் நிமிர்ந்தாள். உன் வாழ்க்கை கூட நீங்க கூனி போய் கிடக்குதா? குறுகி போய் இருக்கிறாயா? ஐயோ, எல்லாத்துல அடிமைப்பட்ட, இனிமேல் அப்படிதான், இப்படியே இருந்து பழகிட்டோம், என்ன செய்யுது என் தலையெழுத்து? இல்லை என் அன்பு தேவனுடைய, இயேசுவை சரியாக அறியாததினால், குமாரனை புரியாததினால், சத்தியத்தை அறியாததினால் நீ அடிமைப்பட்டு கூனி குறுகி இருக்கிறாய். இன்றைக்கு தேவன் உன்னை உயர்த்த போகிறார், உன் தலையை உயர்த்த போகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரோமர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களே, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பழைய மனுஷனை சிலுவையில் அறைந்து இப்பொழுது புதிய மனுஷனாக நாம் வாழப் போகிறோம். ஏனென்றால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினாள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கினாள். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. இன்றைக்கு ஒரு விடுதலை, நான் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பலவீனத்திலிருந்து, அவங்க குறைவிலிருந்து இன்னைக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு வந்திருக்கிறார். நாம் அவரை நோக்கி பார்ப்போம், தலைகளை தாழ்த்துவோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். குமாரனாக இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கிற மெய்யான விடுதலை. ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு. லோக திபந்த லோக தூகான சபா மெனக துராத்தி தேவனி அந்தரபா. அநேகர் பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியாமல், பாவ இச்சைகளிலிருந்து விடுபட முடியாமல், கண்களின் இச்சைகளிலிருந்து விடுபட முடியாமல், பாவ தொடர்புகளிலிருந்து விடுபட முடியாமல், ஆண்டவரே சப்பா தவிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. பரிசுத்தமாய் வாழ உம்முடைய ஆவியை இப்பொழுது அவர்கள் மேல் ஊற்றும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனப்படுத்துகிற ஆவி, பலவீனத்தில் பிசாசு கட்டி வைத்திருக்கிறார். பாவம் செய்தது நிமித்தமாக பல கை கால்கள் முடங்கி இருக்கிற அந்த கட்டுகள் இப்போது இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் ஆண்டவரே. நரம்புகளை கட்டி வைத்திருக்க பொல்லாத ஆவியை இவளை விட்டு விலகு என்று உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். பிள்ளைகள் பாவ பழக்கத்தில் அடிமையாகி பெற்றோர்கள் அதற்காக ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, இந்த பாவ பழக்கத்தில் அந்த பிள்ளைகள் விடுதலை ஆகட்டும், போதை பொருட்களிலிருந்து விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே. தேசம் முழுவதும் பாவத்தில் நிறைந்திருக்குது ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பாவங்களிலிருந்து விடுதலை ஆகும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் விடுதலை ஆக்கி விட்டீர் என்று விசுவாசத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு பெற்றுக்கொண்ட விடுதலையை அவர்கள் தக்க வைத்துக் கொள்ள உமது ஆவியை அவர்கள் மேல் ஊற்றி அன்றைய உலகத்தில் பரிசுத்தமாய் வாழும்படிக்கு உம்முடைய கிருபை தர வேண்டுமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் இயேசு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.